சிறுவயதில் இந்த பழத்தை எடுத்து உதட்டில் தடவிக்கொண்டு லிப்ஸ்டிக் என்று காட்டிக்கொண்டு பழக்கம் இருந்திருக்கும். லிப்ஸ்டிக் கண்டுபிடிப்பதற்கு முன்பே இந்தியாவில் இதை சிறார்கள் பயன்படுத்தியிருப்பார்கள். இப்போதைய செய்தி என்னவென்றால், இந்த கீரைக்கு பசலைக்கீரை என்று உங்களுக்கு பெயர் தெரிந்திருக்கும். சங்கப்பாடல்களில் தலைவனை பிரிந்த தலைவியின் உடலில் பசலை பூத்தது என்ற வரிகளை காண முடியும். அதாவது, அவள் மனநோய்ப்பட்டிருப்பதால் மிகவும் மெலிந்து போவாள், வளையல்கள் தானாக கலன்று விழும் என்று பாடல்கள் சொல்லும். பசலை என்பது அனிமிக்காக இருப்பது. இப்பொழுதெல்லாம் பெண் குழந்தைகள் அதிகமாக அவள் அனிமிக்காக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இரும்புச்சத்து ஹீமோகுளோபின் குறைபாடுகளை நீக்க வல்ல அற்புதமான கீரை பசலைக்கீரை. இதை காய்கறி கடைகளில் தேட முடியாது. கொஞ்சம் கொண்டு வந்து ஒரு இணுக்கு நட்டு வைத்தால் போதும், உங்கள் வீட்டிற்கு இரும்புச்சத்துக்கு கேரண்டி. அது மட்டுமல்லாமல் இதில் சிலோன் பசலை என்ற ஒரு வகை உண்டு. அது பிபியை கட்டுக்குள் வைக்கும், இரத்த கொதிப்பை. ஆக மொத்தத்தில் மெக்னீசியம் முதலான பலவிதமான உடலுக்கு நன்மை தரக்கூடிய பொருள்கள் இதில் இருப்பதால் பசலைக்கீரை சாதாரண கீரை என்று நினைத்து விடாதீர்கள். இதில் இருக்கும் வழவழப்பான தன்மை நீங்கள் தொடர்ந்து உணவில் சேர்ப்பதால் மூட்டு வலியை கூட போக்கக்கூடியது. பசலைக்கு ஒரு சல்யூட்.